அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் 1-12 வரை. இந்த வாசகம் ஏதோ ஒரு பழைய ஏற்பாட்டில் வருகிற பல வாசகங்களுள் ஒன்றாக நாம் படித்து கடந்துவிட முடியாது. மீட்பின் வரலாற்றிற்கு மிக மிக முக்கியமான வாசகம் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகம் எதை பற்றி சொல்லுகிறது? யூதா பாபிலோனியாவுக்கு அடிமையாக அழைத்து செல்லப்பட்ட அந்த இறுதி கட்ட நிகழ்வு. எபிரேய மொழியிலே இந்த 12 வசனங்களும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், 12 வசனங்களும் ஒரே வாக்கியமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே வாக்கியமாக அண்டு 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 அண்டு. அந்த அண்டு கூட எப்படின்னா கேடன்ஸ் அப்படின்னு ஒரு உத்தி இருக்குது இலக்கியத்தில். கேடன்ஸ் அந்த உத்தி எப்படின்னா, இப்போ மேலேருந்து ஒன்று உருட்டி விட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு டம்னு சத்தம் கேட்கும். டம் 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 டம். அது மாதிரி அந்த எருசலேம் அது அழிவை அப்படியே அழகாக ஒரு வாட்சில் அந்த டிக் டிக் சவுண்டு கேட்குற மாதிரி கடைசி திக் திக் நிமிடங்கள்ங்கிறாங்கல்ல, அந்த திக் திக் நிமிடங்கள் அதுபோல் அமைக்கப்பட்டது இன்றைய முதல் வாசகம்னா பார்த்துக்குங்க. கரெக்டாக முதல் 12 வரிகள் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பாபிலோனியாவினுடைய மன்னன் யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த செதேக்கியா என்ற மன்னனை அரெஸ்ட் பண்ண வராங்க. ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக அவங்க என்ன பண்ணுறாங்க, முற்றுகையிட்டாங்க. எருசலேமை சுற்றி 2 ஆண்டுகளுக்கு மேலே முற்றுகை. இதுக்கு பேர் சீஜ் வால் அமைப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சீஜ் வால் அப்படின்னா நம்ம முற்றுகையிட்டுக்கிட்டோம்னா உள்ளேருந்து நகர் உள்ளேருந்து யாரும் வெளியில் வர முடியாது, உள்ளேயும் யாரும் போக முடியாது. அப்போ கல்தேயர், அது அந்த பாபிலோனியாவிலிருந்து வந்த கல்தேயர்கள் அப்படியே ஃபுல்லாக ஜெருசலேமை முற்றுகையிட்டுட்டாங்க. யாரும் வெளியில் வர முடியல. யோசித்து பாருங்கள், 2 ஆண்டுகள் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். மக்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பஞ்சம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா வெளியில் போனால் தானே வாணிபம் வரும், வெளியில் போனால் தானே பிழைக்க முடியும். எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லை. நாட்டில் ரொம்ப பஞ்சம் உண்டாவது. செதேக்கியா மன்னன் மட்டும் கடவுள்கிட்ட வரவே இல்லை, கடவுள்கிட்ட வேண்டவும் இல்லை, கடவுளின் பேச்சையும் கேட்கல. அவன் மனம் போன போக்கில் வாழ்கிறான். கடைசியாக என்ன பண்ணுறான், அந்த வாளில் யாருக்கும் தெரியாமல் நைட்டில் போர் வீரர்களை கொண்டு ஒரு திறப்பு உண்டாக்கி அது வழியாக சாப்பாட்டுக்காக போர் வீரர்களோட அரசனும் கிளம்பி தப்பித்து ஓடலான்னு ஓடுறான். இரவு நேரம். அப்பயும் கல்தேயர்களுடைய படை சும்மா இல்லை. அரசன் பின்னால் துரத்திட்டு போகிறாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைங்களை கொல்றாங்க அவன் கண்ணு முன்னால். பிறகு அவன் கண்ணை எடுக்கிறாங்க, பிறகு அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. நான் விவிலிய அறிஞர் இல்லை, ஆனால் எனக்கு பொறுத்தவரை கடவுள் தன் மகனை உலகுக்கு அனுப்பலாம் அப்படின்னு எப்போ தீர்மானம் போட்டிருப்பாருன்னு நான் யோசிப்பது உண்டு. ஏன் அது தொடக்க நூல்லையே ஆதாம் தப்பு செஞ்சப்பவே என் மகனை அனுப்பலை, இல்லை மோசேவுக்கு பதிலாக ஏன் இயேசுவை அனுப்பலை? எனக்கு இது போல் பல இது வரும். ஆபிரகாமுக்கு மகனாக இயேசு பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், நம்மளாம் இந்நேரம் எப்போவோ மீட்புக்குள்ளே வந்திருப்போம் அப்படின்னு எனக்கு பலவிதமாக இந்த யோசனை வரும். அப்போ மீட்பின் வரலாற்றில் எத்தனையோ முறை இஸ்ராயல் மக்கள் தோற்று போனார்கள். ஆனால் இந்த தோற்கடிப்பு அவர்கள் வாழ்வில் மீட்பின் வரலாற்றில் மிக முக்கியமானது. ஏன்னா இது 597 98 நடக்குது. இதுக்கப்புறம் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப தான் இன்றைய பதிலுரை பாடல் பாருங்கள். பாபிலோனியனுடைய ஆறுகள் அருகே எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் கடத்திட்டு போய் அங்கே தான் அவங்க எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க.
அங்கே வந்தான் யாழ் எடுத்து நீ மீட்டுன்னு சொல்கிறப்ப அவங்களால பாட முடியல, எருசலேமை நினைத்து பாட முடியல. கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட் எக்ஸப்ட் புவர் பீப்புள் இன் த சிட்டி. கடவுள் எப்படி வைக்கிறாரு பாருங்க கருத்தை, எப்படி வைக்கிறாரு பாரு. கொரோனாவில் பிச்சைக்காரங்க யாரும் சாவலை அப்படிங்கிற மாதிரி அந்த எருசலேமில் ஏழைகள் மட்டுமே விட்டு விடப்பட்டார்கள். மீதி எல்லாரையும் எருசலேம் டெம்பிளை 2 நாளாக உள்ள புகுந்து கூத்தடிக்கிறாங்க கல்தையர்கள். they had feast celebration, 3rd day burn பண்ணுறாங்க. நாள் முழுக்க எரியுது எருசலேம் டெம்பிள். எவ்வளோ 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது, 400 ஆண்டுகள் வரலாறு அப்படியே பத்தி எரியுது. கொஞ்சம் அப்படியே சீனிக்காக யோசித்து பார்த்தோம்னா இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. அங்கு தான் எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளெல்லாம் அந்த பாபிலோனிய ஆறுகள் அருகே அப்படியே மக்கள்கிட்ட காமிச்சு உயிர் பெறுன்னு சொல்கிறாங்க. இங்கு தான் எசையாவினுடைய ஏட்டுச்சுருள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. மெசையா பிறப்பாருன்ற நற்செய்தி வருகிறது. அப்படியே நாடகமாக்கணும்னா கிறிஸ்மஸுக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்காது மக்கள்கிட்ட கொண்டு போ. இப்போ கருத்துக்குள்ளே வரலாம். செதக்கியா மன்னன் கடவுளின் பேச்சை கேட்கவில்லை. அவனை எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா? ஜெரிகோவில் அரெஸ்ட் பண்ணுறாங்க பாபிலோனியன்ஸ். தப்பித்து ஓடுறான். அந்த இரவில் ஒரு சிறு மதில் திறப்பை உண்டாக்கி, நான் அதை விஷுவலைஸ் பண்ணப்போ நைட்டு லைட் வெளிச்சம் இல்லை, தீப்பந்தங்கள் அங்கங்கே சுற்றி இருக்குது, மழை பெய்யுது, இப்படி யோசனை பண்ணுவேன். அந்த கோட்டையில் வந்து திறப்பு உண்டாக்கி அரசனுக்குன்னு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்து வழியாக படை வீரர்கள் போய் ஃபஸ்ட்டு உளவு பார்க்குறாங்க. அப்புறம் செதேக்கியா மன்னன் அவன் குடும்பம் மட்டும் பிழைக்கிறான். மக்கள்லாம் உள்ள பஞ்சத்தில் இருக்கிறாங்க. அரசன் மட்டும் தப்பித்து ஓடுறான். பின்னாடியே துரத்திட்டு போய் ஜெரிகோ, ஜெருசலேம்லேருந்து நல்ல டிஸ்டன்ஸுங்க. அதாவது கடவுளின் பாதுகாப்பாக இருக்கிற அந்த நகர்லேருந்து தப்பிச்சோம்னா அந்த கடவுளுடைய கைவன்மை என் மேலே இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கரெக்டாக ஜெரிகோ வரைக்கும் தப்பித்து ஓடுறான். ஹி வாஸ் அரெஸ்டட் இன் ஜெரிகோ. என்ன ஃபாதர் திரும்ப திரும்ப ஜெரிகோ ஜெரிகோங்கிறீங்க? இதுக்கு நீங்கள் வரலாறு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, மீட்பின் வரலாற்றில் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்தபோது இந்த ஜெரிகோவில் தான் முறையாக அவங்க காலடி வைக்கிறாங்க. இதோ மீட்பின் நாடு பாலஸ்தீனம் என்ற போது அவர்களுடைய என்ட்ரி, அவங்களுடைய பாதம் பட்ட இடம் ஜெரிகோ. கடவுளை நம்பி வந்தவர்களுடைய பாதம் பட்ட இடம் எது? ஜெரிகோ. கடவுளை நம்பாமல் ஓடியவன் மாட்டிக்கொண்ட இடம் அதே ஜெரிகோ. அது மட்டுமல்ல, இஸ்ராயல் மக்களுக்கு முதல் போர் நடந்தது நமக்கு தெரியும். ஜெரிகோ மதிலை இடித்தது தான். அன்ஆர்ம்டு பீப்புள், அவங்கள்ட்ட ஆயுதமே இல்லை, வெறும் வந்து குழல் ஊதி எல்லாரும் சேர்ந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் கடவுளை நம்பியே அந்த பெரும் சுவரை தகர்த்த இடமும் ஜெரிகோ. கடவுளை நம்பி பெற்ற வெற்றி இன்று கடவுளை நம்பாத மன்னன் அடையும் தோல்வி. இதை எசேக்கியேல் 12:13 அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? கடவுளே சொல்கிறார் பாருங்க. 12வது அதிகாரம் 13வது வசனம். நான் அவன் மீது, செதேக்கியா அரசன் மீது, நான் அவன் மீது என் வலையை வீசுவேன், அவனும் என் கண்ணியில் சிக்கிக்கொள்வான். நான் அவனை கல்தையரின் நாடாகிய பாபிலோனுக்கு கொண்டு வருவேன். அந்த நாட்டை பார்க்காமலேயே அவன் அங்கு செத்து போவான். கண்ணை பிடுங்கிட்டாங்க பாருங்க. இது வந்து நடக்கிறதுக்கு முன்னாலவே எசேக்கியேல் மிக அழகாக சொல்லுகிறார். கடவுளை நம்புவோருக்கு எப்போதும் வெற்றி. பல நேரங்களில் கடவுளை தேடி வருகிற போது எவ்வளவு உதவிகளை நமக்கு செய்கிறார். இன்றைய நற்செய்தியில் தொழுநோயாளர் பாருங்க. ஆண்டவரை நீர் விரும்பினால் நான் குணமாவேன். உடனே ஆண்டவர் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நம்மளுடைய தேவைகளை எப்போ எடுத்து வைத்தாலும் ஆண்டவர் அதில் விருப்பம் கொள்ளுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்பரா உதவி செய்வது என்று தான் யோசிக்கிறார். ஐயோ புள்ள ஆசையாக கேட்டுருச்சு, எப்படி உதவி செய்வது? ஆனால் பாருங்கள், இந்த செதேக்கியா மன்னனுக்கு கடவுளின் உதவி பெரிதாக தேவைப்படவில்லை. பல ஆண்டுகள் கழித்து இதே விடயம் பாருங்கள், மத்தேயு நற்செய்தியில் இயேசு எருசலேமுக்குள்ள நுழையிறாரு வெற்றி ஆர்ப்பரிப்போடு. அப்போ அவர் சொல்கிற வசனம் பாருங்கள், 23ஆம் அதிகாரம் 37 இருந்து
எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல் நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பம் இல்லையேங்கிறார். உனக்கு விருப்பம் இல்லையே. இதன் அர்த்தம் அவரவருடைய வாழ்வுதான் முடிவு செய்ய வேண்டும். நான் விரும்புகிறேன் குணமாகு என்பது என் வாழ்வில் ஏன் நடக்கவில்லை? உனக்கு விருப்பம் இல்லையே என்ற இயேசுவின் கேள்வி பதிலாக அமைகிறது. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உன்னை நம்பினால் வெற்றி என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் மட்டுமல்ல, இஸ்ராயல் வாழ்வு முழுவதும் எங்களுக்கு கற்பிக்கிற மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். எங்கள் வாழ்வின் எல்லா சூழமைவிலும் உம்மை நம்பி வாழ வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்படைக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உமது வாயிலிருந்து எங்கள் செவிகளும் இதயமும் கேட்க செய்கின்ற அந்த மந்திர மொழிகளை எங்களுக்கு பரிசாய் நீர் பேசி காட்டும். விரும்புகிறேன், குணமாகுங்கள். ஆமேன்.